வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2005 வெளிவந்த பிரைம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 37 வயசில் ஒரு பெண்ணும் 23 வயசில் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் பண்ணுற காதல் பண்ணுற விஷயத்தெல்லாம் அந்த ஒரு மனநிலை டாக்டர்கிட்ட போய்ட்டு கதாநாயகி ராபின்றவங்க அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. தினமும் அவங்க மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சம்பவங்கள்லாம் அவங்ககிட்ட போய் சொல்லும்போது அவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பின்னாடி தெரிய வரப்போது தான் செய்யுது, அந்த 23 வயசு பையன் அந்த டாக்டரோட பையன் தெரிய வரப்போகும்போது அந்த டாக்டர் அம்மா லிசான்றவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அவங்களுடைய கல்ச்சர் வேலை, கல்ச்சர் வேலை, எப்படி நான் இவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மனக்கசப்பு, வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுது. அதுக்குள்ள இந்த ஹீரோ சில தப்பு பண்ணுறான், வேற ஒரு பொண்ணோட ஒன்றாயிரம் தப்பு பண்ணிடுறான். அது நம்ம கதைங்க தெரிய அவனை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. திருப்பி ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமும் கடைசி வரல அவன் செஞ்ச துரோகத்தை ஏற்றுக்காம கடைசியில் அவனுக்கிட்ட அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2005 பிரைம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்கல்ல, இவங்க படத்தோட கதாநாயகி, இவங்க பேர் தான் ராபி. இவங்களுக்கு 37 வயசு. அது வரங்களா அவங்க ஒரு தெரப்பிஸ்ட்டு. அவங்க பேர் தான் லிசா. அவங்க ஒரு டாக்டரு. அதாவது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம், ராபி ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து மன உளைச்சல் அவங்க மீள முடியல. அதனால் ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த படத்தில் காலில் உட்காந்துருக்கான பெனின்னு போட்டிருக்க அவர் நம்ம படத்தோட ஹீரோ டேவிடு. அது அவனுடைய ஃப்ரெண்டு. 2 பேரும் காரில் ஜாலியாக வராங்க. அதாவது ஒரு கேக்கு வாங்கிட்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம டேவிட் லவ் பண்ண ஒரு பொண்ணு அவனை அவாய்ட் பண்ணியிருப்பாப்புல. அவளை வாழை வெளியே கூப்பிட வச்சு அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், கேட்டு ஏன் என் ஃப்ரெண்டை நீ அவாய்ட் பண்ணுன்னு கேட்டுட்டு அவன் கையில் வச்சுக்கிற அந்த கேக் இருக்குது, அந்த கேக்கை என்ன பண்ணுவான், அப்படியே என்ன போனால் அவன் மூஞ்சில் அப்போ தான் அப்படியே மூஞ்சில் அடித்தோடனே அவங்க அண்ணன்லாம் கூப்பிட்றா, டே வாங்கடா இங்கே போகிறா, அவன் என்ன பண்ணிட்டு போகிறான்னு, டே மச்சான் வண்டி ஏடுறா, ஆள் வராங்கடா காப்பாற்றுடா, ஓடுறான்னு டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேவிட் அங்கேருந்து ஃப்ரெண்ட் 2 பேர் கார் எடுத்துகிட்டு போடுறாங்க. இவங்க அண்ணன் தம்பிலாம் போனதவங்களாம் அப்போ நல்லா விரட்டிட்டு வராங்க. தப்பிச்சாமல் பொழுதுன்னு அங்கேருந்து ஓடி சரி ஒரு பார்க்கிட்ட வராங்க. வாடா நம்ம இன்றைக்கி போடிங்க தண்ணியாவது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. அங்கே பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை படம் பார்க்கலாம் சினிமா தேட்டருக்கு வரப்போகும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு இங்கே ஒரு பொண்ணை அவன் கூட்டிகிட்டு வந்துருக்கான். அந்த பொண்ணோட அதோட டேட்டிங்காக வந்திருக்காப்புல. இங்கே பார்த்து நிறைய பேருங்க. அப்போ நம்ம ஹீரோனி இருக்காப்புல. நம்ம ஹீரோனி ராபி அங்கே இருக்காப்புல. அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்புல அவன் ஃப்ரெண்டு. இதுதான் ராபி, இவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபரு அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு. சரி எல்லாம் சேர்ந்து படம் பார்க்குறாங்க. படம் எல்லோரும் தியேட்டரில் பார்த்து தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ டேவிட் நம்ம ராபியவே ஹீரோனியே பார்த்துட்டு இருக்காப்புல. அங்கே பார்த்து படம்லாம் பார்த்து முடிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல அங்கேயும் ஒரு லவ் கான்வர்சேஷன் தான். என்னப்பா தம்பி படத்தை பாடுறா, என்ன ஏன்டா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு. சரி வெளியே இவன் சாயலர் போய்ட்டு வர போகும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனி வாசலில் உட்காந்துருப்பா. உட்காந்துருந்தோன்னா அவன் தியேட்டருக்குள்ளே உள்ளே போகிறவங்க வர்றோம் பண்ணிக்கிறான். என்னங்க இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் சாப்பிட்றீங்களா, டீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை முடிச்சுட்டு சரி வாங்க 2 பேர் முன்னாடி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் தெரியல படம்லாம் பார்த்துட்டு சரி சாப்பிட்லாமல் டின்னர் சாப்பிட்றதுக்கு வராங்க. ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்பரை மாற்றிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு சரி முடிச்சுட்டு கை கொடுவோம். ஹீரோயின் கை கொடுத்துட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்னு வீட்டுக்கு நம்ம டேவிட் என்ன பண்ணாரு, அந்த ஹீரோனிக்காக கால் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். இவன் கால் பண்ணுறான். 2 ஒரே பண்ணும்போது என்கேஜாகவே இருக்குது. மறுபடியும் கால் பண்ணுறாப்புல டேவிட். கால் பண்ணும்போது எடுத்துகிறாப்புல ராபி எடுத்துகிறாப்புல. என்ன பயங்கர. அப்போ டேவிட் கேட்குறாப்புல, வாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு டின்னர் போகலாமா, வரீங்களா, சாப்பிட்றா போகலாமான்னு கேட்குறான். அவங்க என்ன பண்ணுறாப்புல, சரி டின்னர் தானே கூப்பிட்றான், பையன் சின்ன பையன் தானே, சரி போகலாமே அப்படின்னு இது பண்ணலாம். வீட்டில் அவங்க கிராண்ட் மதர் பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க. நான் வெளியே போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுறாப்புல அங்கே வீட்டுக்கு வராப்புல. வீட்டில் இங்கே இருக்கப்போ நம்ம ஹீரோனி தான் பிக் பண்ண சொல்லியிருப்பான். அவன் ராபியோட வீட்டுக்கு வராப்புல. அங்கே கால் பண்ணி கூப்பிட்றாப்புல, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, உங்களை கூப்பிட்றாப்புல, அவர் பேர் டேவிட்னு. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. அது உட்காந்துட்ருக்கான். ப்ளீஸ்ப்பா ஏன்ப்பா நீ பார்த்துருக்கா மறைச்சின்னு கேட்டுட்ருப்போன்னு. அதுக்குள்ளே ஹீரோனி கை கொடுத்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண 2 பேரும் என்ன பண்ணலாம், சரி ஹோட்டலுக்கு போகிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாவில் பேசிட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டா இங்கே ஒருத்தர் தன்னுடைய கதை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, காலை வச்சு அவர் காலிலே உரசுறாரு. எப்படியாவது இவ்வளோ கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு அங்கேருந்து முடிச்சுட்டு வராங்க.
கிடக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேசிகிட்டு இருக்க போகும்போது அப்போ தான் கேட்குறப்பல, நீ எனக்கெல்லாம் என்னடா வயசு உனக்குன்னு, எவ்வளோ வயசு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இவன் சொல்லுவான் எனக்கு 37 வயசுன்னு. இவன் சொல்கிறான் ஜாஸ்தி சொல்லுவான், அதெல்லாம் நம்ப முடியாது. அப்போ சொல்கிறான் எனக்கு 21 வயசு தானே. எங்கே உன் டிரைவிங் லைசன்ஸை காட்டினோன்னா, ஹீரோ எடுத்து காட்டினோன்னா, ஆமாம் உண்மையிலேயே 23 வயசு தான். வா நீ ரொம்ப சின்ன பையன்டா, நீலாம் இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டே வரமாட்டேன், உனக்கு இன்னும் ரொம்ப ஆட்டோ டாக்ஸின்னு கூப்பிடுவேன், நான் போகிறேன், இனிமேல் நமக்கு வந்து பிரேக்கப் மாதிரி தான், நீ உன் வழியை பார்த்துக்க, அதெல்லாம் வேணாம், வாங்க எனக்கு சூப்பரான ஒரு இடம் ஒன்று இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை, அங்கே பார்த்தா நீங்களே மெய் மறந்து போயிடுவோன்ட்டு. அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அதில் பூட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், டேவிட் கதவு ஏறி குதித்து அந்த பக்கம் வந்து கதவை திறந்து அப்படியே நம்ம ஹீரோனியை உள்ளே கூட்டிகிட்டு போகிற ராபியை அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறா. இவ்வளோ அழகாக இருக்க இந்த இடம் அப்படின்னு, இதெல்லாம் அவனுக்கு எப்படா தெரியும்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாப்புல, மறுநாள் ராபி வந்து லிசா டாக்டர்கிட்ட சொல்கிறாப்புல, நான் வந்து இன்றைக்கி ஒரு பையனை பார்த்து அவன் கூட டேட்டிங் போனேன், அவன் கூட சாப்பிடலாம் வச்சேன், ஆனால் அவனுக்கு வந்து எனக்கு 37 வயசு, அவனுக்கு வந்து 23 வயசு தான், அவங்க 2 பேரும் பீர்லாம் குடித்தோம், முதல்ல மாற்றி தான் சொல்லுவாப்புல, வயசெல்லாம் ஜாஸ்தி டாக்டரம்மா ஏதோ தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு. இவங்க 2 பேரும் அப்படியே பேசி ஒருத்தர் ஒரு சமயத்தை இவர் முடிச்சு டக்குன்னு அந்த இடத்துல முத்தத்தை போட்டுறாங்க. அவளும் முத்தத்தை போடுறா. இவள் மொத்தம் கொடுக்குற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வந்து ராபி வந்து அந்த ரிசா கிட்ட வந்து சொல்லுவாப்புல டாக்டர்கிட்ட. அப்போ சொல்ல, நல்லா பழகுறா கேட்பா, நான் பண்ணுறது சரியான்ட்டு. சரிதான், அவனுடைய பழைய ஹஸ்பண்டுக்காக நீ இப்படி புதுசாக ஒருத்தனை தேடிக்கிங்கன்னு. இங்கே மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம பேசிட்டு இங்கே திரும்பி மறுபடியும் மீட் பண்ணலாமா, எங்கேயும் பார்க்கலாமான்னு கேட்டுட்ருக்காப்புல. சரி வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பல வீட்டில் வந்து அந்த அவங்க ஆஃபீஸுக்கு தான் அவன் போகிறான், கோட்லாம் பண்ணிட்டு போடுறான். அங்கே போட்டோட அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அதாவது இப்போ விஷயமே தெரியாது, லிசா தான் வந்து நம்ம டேவிடோட அம்மான்ற விஷயம் ராபிக்கு தெரியாது. அதனால் இது வந்து கதை எப்படியே போயிட்டே இருக்குது. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாப்புல, யார் நம்ம ராபி, இந்த மாதிரி நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணலாமா, அவன் கூட பேசிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் அவன் சின்ன பையனாக இருக்கானன்ட்டு. இங்கே அம்மா சொல்லுவாப்புல, இங்கே பாரு அம்மாட்டையும் சொல்லுவான், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேம்மான்னு, லவ் பண்ணுங்கண்டா, ஆனால் எந்த பொண்ணை விரும்புகிறான்ன்றது எதுவுமே தெரியாது, பார்த்து பண்ணப்பான். மறுபடியும் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோனியை தேடி இங்கே வர்றாப்புல ராபியை, செக்யூரிட்டி ப்ளீஸ் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு. என்னப்பா வந்திருக்கேன்னு, அன்றைக்கி வந்த அதோட டின்னர்லாம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் நீ வந்திருக்க அப்படின்ட்டு. இல்லை நான் உங்களோட பேசணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பாரு எனக்கே 37 வயசாகிடுச்சு, நீ 23 வயசு சின்ன பையன்தான், நீ வந்து அடிக்கடி என் கூட பேச வரியன்னு, என்ன பேசணும் கேட்க மாட்டேன், நான் உங்களோட இருப்பேன் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன். கையில் பீர் பாட்டில்லாம் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து நான் வந்து உங்கள் கூடயே நான் இருக்கட்டா அப்படின்னு கேட்குறான். அதோட சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன அவங்களுக்கு என்ன நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கணுமோ அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடியது எல்லா விஷயங்களுமே அங்கே நடந்து முடிந்தோடனே சரி நான் வந்து வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னுவான். இல்லை அதோட பெனின்லாம் கட்டி கொடுத்த உடனே அந்த பெனினை வந்து அவங்க பார்க்குறான். முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் அங்கே முடிஞ்சோன்னா மறுபடியும் வர்றாப்புல வீட்டில். அங்கே வந்தோடனே கேக் கடைக்கு தான் வர்றாங்க. கேக்கெல்லாம் வாங்கிட்டோன்னே அங்கே சாப்பிட்றாப்புல. அவங்ககிட்ட அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாம் முடிச்சிட்டோன்னே நான் வந்து ரொம்ப இதுவாக எனக்கு முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அப்போ நம்ம 2 பேரும் டின்னராக சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்குன்னு உண்மையிலே என்ன பண்ணுறாப்புல, டேவிட் வந்து ராபியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. இதை பக்கத்துலாம் பார்க்குறேன். இதே கிளப்புக்கு தான் அந்த எல்லோரும் முன்னாலேயுமே அந்த கிளப்லேயே வச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, ஹீரோனி டேவிடுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்தோடனே அதை வாங்கிட்டு அப்போ இவனும் வந்து உண்மையிலே விரும்புவாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த பப்ளிக் பிளேஸில் இப்படி முத்தம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்ல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் 2 பேர் ரொமான்டிக்காக ஒன்றா இருக்காங்க. மறுநாள் வந்து டாக்டர்கிட்ட லிசா கிட்ட சொல்கிறாப்புல ராபி, நான் வந்து நேற்று பார்த்தேன் டின்னர்லாம் சாப்பிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். வீட்டில் கூட்டிகிட்டு வச்சு நானும் அவங்க கூட 2 பேரும் நாங்கள் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்தோம். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நடக்குது, என்ன பண்ணுறது டாக்டர், இதை கண்டினியூ பண்ணவா நான் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அது டாக்டர் என்ன சொல்கிறாப்புல, நீ வந்து உன்னுடைய எதிர்காலம் எப்படியோ அது பிரகாரம் செய்யணும். வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி வீடும் தங்கியிருக்காப்புல. அவன் தங்கிட்ட மகனை சொல்கிறான், அம்மா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு தங்கிறேன். டாக்டர் அம்மா அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து ராஃபி வந்து டாக்டர்கிட்ட சொல்லிடுறாப்புல. சொல்லிவிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்து எது வந்தாலும் நீ நாளைக்கு வா நம்ம பார்க்கலாம், வாசலில் பார்க்குறா யார் இருக்காங்கன்னு. டெய்லி பார்க்க டாக்டர் அம்மா புரிஞ்சு போச்சு, இவன் வந்து நம்ம மகனை பற்றி தான் இவன் பேசுகிறா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வாசலை பார்த்தா நம்ம மகன் கை கொடுத்துட்ருக்காப்புல. அப்படி திரும்பிச்சு, ஆகா போய் நம்ம பையன் 37 வயசு பையனை வந்து லவ் பண்ணுறாள் ஃபோட்டோ எடுத்து பார்த்து கோவமாக பையனுடைய ஃபோட்டோவே தூக்கி போட்டு அப்படியே அவங்க அழுகுறாங்க.
மாட்டேன், சின்ன வயசு பொண்ணு லவ் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் என்னுடைய பேஷண்ட்டையே அவன் லவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு அப்படியே அந்த பெட்லேயே அவங்க படுத்துடுறாங்க. அவங்களால லிசாவால் ஒன்றும் இல்லை, அவங்களே ஒரு தெரப்பிஸ்ட்டு, அவங்களால எதுவும் பண்ண முடியல. அந்த தெரப்பிஸ்ட்டு இன்னொரு தெரப்பிஸ்ட்டை வந்து என்ன பண்ண அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்னுடைய மனசு ஃபுல்லாக இதுவாக இருக்குது, என் பையன் வந்து வயசு அதிகமான ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இங்கே சின்னப்பட்ட ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போகிற ஒரு இடத்துக்கு கொண்டு கொடுத்துருந்தா, அதாவது இவன் வந்து என்ன பண்ணுவான், நிறைய ஹார்ட்டெல்லாம் வரையக்கூடிய ஆள். ஆமாம், அவனுடைய இடத்த கூட்டு நிறைய ஹார்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹார்ட் நிறைய பொம்மைக்கு ஹார்ட்லாம் வரைவான். அந்த வச்சுட்டு அதை வச்சு தான் அவனுடைய ஹாபிட்டு. அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபரு. அவன் ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்து காட்டுறான் வீட்டுக்குள்ளேங்க போய் இதெல்லாம் ஆர்ட் வர இடம், இதில் படம் வரைஞ்சி வைப்பேன் அப்படின்னு யாருமே வாங்க வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாத, கடைசியில் வாங்க வருவாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவன் மறுநாள் ஃபுட்பால் விளையாண்டுருப்பாப்புல. ஹீரோனி வந்து பார்க்குறாப்புல, ராபி அங்கே வெளியேந்து பார்க்கல கம்பிக்குள்ளே. அவனுடைய அழகை அப்படியே வெளியேந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசனை பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. இவங்களும் வந்து அவனை ஒன்று வாங்கிட்டு முழுமையாக வந்து இவனுக்கு எதிராக இருந்தாலும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட விளையாட்டு முடிஞ்சோன்னா அவனை கூட்டிகிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து முடிஞ்சோடனே இங்கே டாக்டர்கிட்ட திரும்ப கட்டுறாங்க. டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, இன்றைக்கும் நாங்கள் போனோம், விளையாட்டு சுற்றினோம், ஃபுட்பால் விளையாண்டுருந்தான், அவனை பார்க்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் கண்டினியூவாக அவனை லவ் பண்ணிடலாமா அப்படின்னு எனக்கு மனசெல்லாம் தோணுது அப்படின்ட்டு. அப்போ பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அவனுக்கு காட்டுறாப்புல. ஒவ்வொருத்தராக இவங்களுடைய இது எல்லாம் நினச்சி பார்க்குறான் ஒன்றான்ட்டு. அவன் சொன்னதை பூரா வந்து டாக்டர் அம்மா கிட்ட வந்து லிசா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாப்புல ராபி. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சிரிப்பு தான் வருது. இந்த வயசில் போய் எனக்கு காதலா லவ்வா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர், என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் இப்போ தான் புரிஞ்சு போச்சு, இவன் பண்ணுறது நம்ம மகனை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவகிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளும் அந்த இடத்துல அங்கே உள்ளே போகிறதுக்காக எனக்கு வந்து ஒரு செக்கில் ஆளுங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஹீரோ வந்து நிறைய அந்த ஹார்ட்லாம் வரைஞ்சிட்டு இருப்பான்ல, அந்த இது அங்கெல்லாம் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுவான், அவனை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்து உங்கள் ஆல்பத்து ஃபோட்டோவில் நான் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பா. அதை முடிச்சுட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் 2 பேர் ட்ரிங்க்ஸ் அடித்து பேசிகிட்டு இருக்கான். நீ நிறைய ஆல்பம் வரைஞ்சிக்கிட்டே இரு, ஹார்ட்லாம் இந்த மாதிரி ஒன்று எல்லாம் விற்று நீ எதுக்குமே நீ கவலைப்படாத, லைஃப்பில் வந்து நீ முன்னாடிடலாம் அப்படின்னு மறுபடியும் 2 பேர் ஒரு கிளப்புக்கு வராங்க. அந்த ஏற்கனவே வரவங்களும் அந்த கிளப்பில் வந்து எல்லாம் டான்ஸு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இருக்குது. டான்ஸ்லாம் முடிச்சுட்டு காரில் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. காரில் போகணும், கார்லேயே வந்து ரொமான்ஸில் தான் போயிட்டே இருக்குது. லவ், அதாவது முரண்பட்ட காதல் தான் இதுவும். 37 23 காதல் போயிட்டே இருக்குது. முடிச்சுடனே சரி வீட்டுக்கு போகலான்னு அங்கே வீட்டுக்கு வந்து திடீர்னு அவள் சிரித்து ஹீரோனி கீழே விழுவாள். கீழே விழுந்துன்னா அவன் பயந்து போயிடுவான். மறுபடியும் அவள் சும்மா வேணுங்க தான் கீழே விழுவாள். அதில் விழுந்தோடனே சரி நீ போய் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு வா, நம்ம அதில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி உள்ளே போவாங்க. இவர் நம்ம பின்னாடியே பார்த்துட்டே இருப்பான். இவன் வந்து இவளை விட்டு கொஞ்சம் கூட இவன் பிரிய மாட்டான். அதுக்கு அவளை முடிச்சுன்னா இவங்க 2 பேர் மறுபடியும் இவங்க 2 பேர் வந்து அவங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் அவங்க முடிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்போ எதிர்காலத்தை பற்றி பேசியிருக்கான். அப்போ இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் வரைஞ்ச அந்த ஆல்பத்தை காட்டுறான், எப்படி இருக்குது இந்த ஃபோட்டோன்னு. சூப்பர், ரொம்ப அருமையாக வரைஞ்சிருக்கடா, இது அதுதான் யாருமே வர மாட்டேங்கிறாங்க, ஒரு 100 ஃபோட்டோ கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்ட்டு. அவர் நினச்சி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, நான் இன்னொன்று அனுப்பி விட்றேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தாக்கா அவங்க வீட்டில் வந்து கசன் சிஸ்டர் எல்லாருமே இருப்பான் ஃபேமிலி. அவனை சட்டையெல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு வாரம் நான் போய்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாப்புல. அம்மாக்கிட்ட சொன்னோன்னா அம்மா என்ன இங்கே இருந்தால் என்னடா ஏன்டா போகிற அப்படின்லாம் 1 வீக்கில் நம்ம தங்குறோமா, எக்ஸாம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து இங்கேருந்து கிளம்ப. அப்போ நம்ம ஹீரோனி அங்கே வர்றாப்புல டாக்டரை பார்க்குறதுக்கு. இது 2 ஒரே வீடு தானே. டக்குன்னு என்ன பண்ணாப்புல பார்த்துட்டு டாக்டர் அம்மா கதவை திறந்து வச்சுட்டு உள்ளே வந்துட்டு என்ன வான்னு டக்குன்னு உள்ளே எடுத்து எட்டி பார்ப்பாப்புல. எட்டி பார்த்தோன்னா பையன்காரன் அப்போ தான் பேக் எடுத்து வெளியே கிளம்புவான். இது வரலும் கூட டாக்டர் அம்மா சொல்ல அவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதோட பார்த்துட்டு உட்கார என்னன்னு இல்லை, அதாவது அவன் வந்து வெளியூர் போகிறேன்னு அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் இப்போ என் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், அங்கே இருந்துக்கிட்டு தான் அவன் வந்து எல்லா இதுவும் பண்ணுறான்னு. அம்மா கேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க வேறு அழுது வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இவங்களுடைய கல்ச்சர் வேலை, அவங்களுக்கு கல்ச்சர். பையனோட ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுத்து நைஸாக எழுப்பி போகிற மாதிரி நம்ம டாக்டர் அம்மா அப்படியே கீழே எடுத்து மறைச்சி வச்சிடறாங்க. மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நீ உண்மையிலே அவங்க வீட்டில் உள்ளவங்க லவ் பண்ணுறது அவன் வீட்டில் அந்த பையனுடைய அம்மா பேரண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமாலாம் அப்படின்லாம் கேட்டோன்னே அதெல்லாம் யாருக்குமே
இனிமேல் ஒன்றுமே தெரியாதுன்ட்டு இவங்க வந்து ஜாலியாக வந்து காரில் அங்கே சுற்றுறது இங்கே எல்லா இடம் சுற்றுன்னு சரி அவங்களுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு இருக்குது அந்த வீட்டுக்கு அங்கே போகலாம். அங்கே ஒரு பார்ட்டியை கூப்பிட்ருப்பாங்க. அங்கே வந்து அவனுடைய கசன் பிரதரு யார் எல்லா வீட்லேயும் இவனை அறிமுகப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் வந்து இவனை பிடிச்சி போயிடும். எல்லாட்டையும் சொல்கிறேன் நான் வந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி எல்லாத்தையும் நல்லா அறிமுகப்படுத்தினா இவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபேமிலியில் ஓகே. எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி எல்லாம் டின்னர் அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிஞ்சோடனே அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த ஆல்பம்லாம் வரைஞ்சிடறேன் அதை வந்து ஒரு கான்ட்ராக்டரை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினி இதெல்லாம் வாங்க வச்சிடறா ஒரு $1000 $2000 கொடுத்து எல்லா படத்தையும் நீ வாங்கிடுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பார்த்து பேசுகிறவன் சொல்லுவான் உன்னுடைய எல்லா இதையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செக்கும் கொடுப்பான். எல்லாம் கொடுத்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம ஹீரோட தான் காரணம். அப்புறம் என்ன பண்ணலாம் வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சரி நான் வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டில் வந்து இருந்துட்டு நம்ம படுக்க போகலாம் வாடா அப்படின்னா கேம் விளாண்டுருப்பான். கேம்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் டாக்டர் அம்மா இந்த ஹோட்டலில் வரலான்னு ஹோட்டலுக்கு வருவாங்க. ஹோட்டலில் வந்து பார்த்தா அந்த ஹோட்டலில் ஹீரோவும் ஹீரோனியும் அந்த பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி படுத்த மாதிரி இதை வந்து டாக்டர் அம்மா பார்த்துறாங்க. நம்ம பையன் ஒரு பொண்ணு கூட உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு எந்த தாய்க்கு தான் மனசு எப்படி இருக்கும் அதில் ஒளிஞ்சிக்குவாங்க. ஒளிஞ்சு பார்க்குறாங்க இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் அதுன்னு இது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா இங்கே வாங்க வந்து ஒளிஞ்சிக்குங்க கீழே வந்து ஒளிஞ்சிங்க நம்ம பையன் அங்கே இருக்கிறான் பார்க்குறப்போ அவங்க பார்த்துட போகிறாங்கன்ட்டு அப்படியே புருஷனை எழுதிட்டு டாக்டர் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பெட்டுகளே ஒளிஞ்சிக்குவாங்க. எங்கே உட்காந்துருந்தவங்க என்ன பண்ணுவாங்க நைஸாக நம்ம பேசி நம்ம போகலாமா அவங்க போகிறவள்ள நம்ம ஒளிஞ்சி தான் இருக்கணும் அப்படின்ட்டு தலையை பிடிச்சி அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த பாருங்க அது அவங்க காதல் 2 பேரும் அவங்க நடந்து போனோடனே இவங்க டாக்டர் அம்மாவும் டாக்டர் ஹஸ்பண்டும் எழும்பி இருக்காங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க ஹோட்டலுக்கு போன கதை பார்த்த கதை எல்லா கதையும் வந்து டாக்டர் அம்மாட்ட சொல்கிறாப்புல. டாக்டர் அம்மா தெரியுமா அவங்க தான் நேராக பார்த்துட்டாங்களே எல்லாம் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் இவன் சொல்கிறாப்புல நம்ம வந்து இவன் ஹீரோ சொல்கிறாப்புல உன்னை வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு பார்ப்பேன் ஒரு நாள் இங்கே வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்ட்டு. நான் சொன்ன உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒன்றும் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஹீரோனி ஃபோனில் மாற்றி பேசியிருக்கேன். அம்மா சொல்கிறாப்புலையும் அவனை கூட்டிகிட்டு வராதுன்னு. அவன் சொல்ல இல்லை நான் கூட்டிகிட்டு தான் வருவேன்ட்டு. கூட்டிகிட்டு வந்தால் தான் விஷயம் தெரிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் வீட்டில் கூப்பிட்டோன்னே சரி வீட்டில் வந்து பேசுகிறோன்னே அவன் ஃப்ரெண்டு ரொம்ப சங்கடமாக ஃப்ரெண்டோட வீட்டில் தண்ணி அடிக்கலாண்டா வாடா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் தண்ணி அடிக்கிறதுக்கு. ஏற்கனவே ஹீரோனி சொல்லியிருப்பான் யாரையுமே நீ வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஹீரோனி வெளியே போனவன் திரும்பி வரணுமா என்ன பண்ணுவாப்புல ஹீரோ அவன் ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சுருந்து ஃப்ரெண்டை வச்சு பூட்டிடுவான். பூட்ட உடனே டக்குன்னு கவுத்துருக்கோம்னா ஹீரோ அதுக்குள்ளே ஒரு பூனை இருக்கும். அந்த பூனை நம்ம ஃப்ரெண்டையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பயந்துருவான். அவன் பயந்தோன்னா ஹீரோனி வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இல்லை நான் சும்மா தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டக்குன்னு இந்த பீருக்கு பூனைக்கு பீரெல்லாம் கொடுக்குறாங்க. பீரெல்லாம் குடிக்குது. அது குடிச்சிட்டு சும்மா எல்லாமே சவுண்டு போட ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்பான். உள்ளே சவுண்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சம்திங் ராங்காக இருக்குன்னு ஹீரோனையும் ஃபீல் பண்ணிட்டு போது தானே அவன் வந்து ஏற்கனவே அவர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கால அதெல்லாம் அந்த கபங்களை வெளியே வந்துட்டு இவன் என்னடா இங்கேருந்து வரான் அப்படின்னு. இல்லை ஜஸ்ட்டு இப்போ தான் வந்தான் நீ வந்தோன்னா நான் ஒழிஞ்சிக்க சொன்னேன். என்ன இன்னும் இந்த திருட்டு பூச்சி ஒன்று விட்டு போகலையே நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு நீ யாரையுமே கூட்டி வரக்கூடாதுன்னு அப்படின்னு என்ன நீ பெருசாக இது பண்ணிட்டேன். ஒரு தடவை வந்தேன் ஃப்ரெண்டு என்ன பார்க்காம மறைச்சி வச்சுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. போய்ட்டோன்னா அன்றைக்கி ராத்திரி திரும்பி ஒரு பாரில் மீட் பண்ணி அவன் என்ன பண்ணுறாப்புல சரி மன்னிப்பு கேட்டோன்னா சரி உன்னை மன்னிச்சிடறேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னோடனே அவன் கையை நெஞ்சு பிடிச்சி வச்சுட்டு சரி சாப்பிடலாம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பிரேக்கப் தான் வேணும்னு நினைக்கிறேன். பிரேக்கப் வந்துட்டால் நமக்கு எல்லாமே சரியாயிடும் மனசு மறுபடியும் இன்னொரு பிரேக்கப்பா அப்படின்னு அவனை கூட யோசனை பண்ணிட்டு அங்கே வந்து நடந்து போயிடறான். இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன நல்லா இருந்தோம் ஒரு ஃப்ரெண்டை கூட்டி வந்தாலும் டக்குன்னு மூடு அப்செட் ஆகிட்டு போயிட்டால இப்படி எப்படி வழிக்கு நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பிரேக்கப்பாக போயிடுறாங்க. இங்கே பார்த்து அம்மா வந்து இன்னொரு தெரப்பிக்கிட்ட அவங்க வந்து தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற உன் பையனையும் முன்னே பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு அவங்க கேட்டிருக்கும் போது இங்கே வீட்டில் காட்டுறாங்க. அவங்க தாத்தா கிராண்ட் மதர் எல்லாம் அந்த ஃபோட்டோலாம் காட்டினாங்கன்னா அந்த ஃபோட்டோ வரைஞ்செல்லாம் சூப்பராக இருக்கும். பொழுது அன்றைக்கி வந்துங்க. அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு செக் கொடுத்துட்டு நம்ம ஹீரோனை தான் அமுச்சு வச்சுருப்பாள் எல்லாத்தையும் அந்த எல்லா ஆல்பத்தையும் வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கும் வந்து சில கனவுகள் ஃப்ளாஷ்பேக்கெலாம் வரும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்களோ அவங்க தனியாக இனி போகிறது வர்றது அவங்க வேலை முடிஞ்சால் அதை பிரேக்கப் ஆகிடுச்சுல அது வருவான். இவன் வந்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இதுவாக யோசனை பண்ணிட்டுருப்பான். அந்த ஹீரோ கூட இந்த வாழ்ந்த அந்த நாட்களை எல்லாம் அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோனை கிட்டதான் இவங்க டைம் பாஸுக்காக பேசிக்குவாங்க உட்காந்து யோசனை பண்ணுவாங்க. அந்த கிளப்பில் போனது நம்ம ஹீரோயின் கூட பேசுகிறது அப்போது தேடி தான் வரான். ஹீரோயின் எங்கேயாவது இருப்பாங்களா அவங்கள பார்த்து நம்ம எப்படியாவது பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு
கூட்டிகிட்டு தான் வரான். அங்கே கூட கையை காட்டுறான், இங்கே தான் உன் ஃப்ரெண்ட் இருக்கா, அதை உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு. ஆனால் பேசுறது மட்டும் கிட்டேயே அவன் போக மாட்டான். தூரமாகவே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படி இந்தோம்னா வேணான்னு டைவர்ஸ் இது சொல்லிட்டு போயிட்டால் அவள் தான் பிரேக்கப்னு அப்படின்ட்டு. அதோட அங்கே வேறு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுறோம், முத்தம் கொடுத்துலாம் எல்லாம் என்ன பண்ணுவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணுவான், நைஸாக இவங்க கூட பேசிகிட்டே இருந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு ரூமில் போய்ட்டு ஒன்றா இருக்க போய்ட்றாங்க. இங்கே மறுநாள் என்ன பண்ணுறால, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் பார்க்குற சாமான் வாங்கிட்டு இருக்க போகும்போது அங்கே ஹீரோயினும் இருக்காப்புல, நம்ம ஹீரோவும் இருக்காப்புல. அப்படியே ஒளிஞ்சு பார்க்க போகும்போது ஹீரோயினி கவனிச்சாப்புல ஹீரோவை. இவனும் பார்த்துறான். 2 பேரும் பார்த்தோம் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸாக போயிடுவோன்னு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ரொமான்ஸாக இருக்காங்க 2 பேரும், விரும்பி சந்தோஷமாக இருக்காங்க. சரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு தண்ணியை குடிச்சிட்டு இவனும் தண்ணி குடிக்கணும்னா அவனும் தண்ணியை குடிச்சிட்டு இவன் என்ன பண்ணுறாப்புல, ஹீரோ அவங்க அம்மா கூட்டிட்டு, அம்மா அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு வரேம்மா வீட்டுக்கு, நீங்களாம் பாருமா, நான் வேண்டாம் இல்லை சரின்னு கூட்டிகிட்டு வானோடனே அங்கே அந்த அம்மா பெருசாக அரிசி காத்திருக்கு. அங்கே சொன்னோன்னே அம்மா சொல்லுவோம், எங்கள் அம்மா தான் டாக்டரு, எங்கள் அம்மா பேர் தான் வந்து லிசா எல்லாம் சொன்னோடனே அப்போ இவளுக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்கள் நம்ம டாக்டர் இதுவரையும் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது. ஏன்னா எல்லா சீக்கிரட்டையுமே வந்து லிசா வந்து சொல்லிட்டாப்புல நம்ம ஹீரோயினி. லிசா கிட்ட டாக்டருக்கு தான் தெரியும். அவளை கட்டி பிடிச்சி இரு மனசோடு தான் வரவேற்கிறாப்புல. மகனையும் கட்டி பிடிச்சி, வாங்க குடும்ப மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியுமான்னு கேட்பான். ஆனால் லிசாவுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய சமயம், அதாவது இவங்க வேறு மதம், அவன் வேறு மதம், அந்த மரம் நம்ம கல்ச்சர்லாம் ஒத்து வராது, இது எப்படி போகும்னு தெரியல, இருந்தாலும் கூட்டிகிட்டு வா, எல்லோரும் உன்னை பார்க்குறேன்னு சொன்னாங்களே, பார்க்கணுன்னு பீர் பாட்டெலாம் எடுத்து கொடுக்குறாங்க. மகனுக்காக என்ன பண்ணுறதுன்னு டாக்டர் அம்மா என்னென்னமோ பண்ணி தான் பார்க்குறாங்க. அதோட வீட்டில் எல்லோரும் மொத்தமாக உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஜாலியாக தான் பேசிட்டு போயிட்டுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சிட்டு அவங்க கேட்குறதுக்கு எல்லா பதில் சொல்லாங்க, நல்லா தான் இருக்குதுன்னு. ஆனால் வயசை கேட்கும்போது அந்த இடத்துல உதைக்குது. இவங்க கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர் வேறு. பையன் நான் சொல்கிறான், விடாப்படியாக நினைக்கிறான், இல்லை நான் வந்து இவங்களை தான் ராபியை தான் வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு. அப்போ அவங்க வந்து பண்ணிக்கும்போது சொல்கிறாப்புல, டாக்டர் அம்மா இங்கே பாரு, நீ வந்து என் குடும்பத்தில் வரணும்னு நினச்சிருந்தா அது இதுவாக இருக்குது, எல்லோரும் சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கல. அது கோமா சொன்னேன். வீட்டுக்கு வந்தோடனே அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பாள், இந்த பொண்ணோட தான் நம்ம ஹீரோ வந்து அன்றைக்கி ஒன்றா எழுந்திருப்பான். அப்படி இருந்தவன் டான்ஸ் ஆடும்போது அதை சொன்ன உடனே, ஏண்டா நீ கடைசியில் என் கூட இருந்துக்கிட்டு கடைசியில் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் இருந்துட்டிய, நீ என்னடா உண்மையாக லவ் பண்ணுற, நீ உண்மையில் வேஸ்ட்டாக எல்லா ஆம்பளையும் மூலம்டா நீ இருக்கிற, நான் போய் உன்னை உண்மையாக லவ் பண்ண பாரு, என் புத்தி செருப்பால் அடிக்கிறேன்டா, அதோட கெட் லாஸ்டான்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவன் டான்ஸ் ஆடிட்டு போனால அன்றைக்கி அந்த ஒரு பொண்ணோடு இருந்தானே, இதே நினச்சி என்ன பண்ணுறான், அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். ஹீரோனி என்ன பண்ணுறா, அவள் வழிக்கு போகிறா, இவன் வழிக்கு போகிறான். இது வந்து நமக்கு அம்மாட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நடந்து போச்சு அம்மா, அதனால் அவன் கோச்சிட்டு போயிட்டாப்புல அப்படின்ட்டு. ஆனால் இவளு என்ன பண்ணுறா, இவன் நல்லவன் நினச்சி எதாவது பண்ணலாம் பார்த்தா கடைசியில் அவனும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டானே அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வேகமாக வரா, ஹீரோனி ரூமுக்குள்ளே போகலாம். ஹீரோ அதை பார்த்துட்டு ஓடி வரான் வேகமாக. அந்த போலீஸ்க்கு அந்த காவல்காரன் செக்யூரிட்டி அவன் வாசலில் நிற்கிறான். பார்த்தோன்னே லிஃப்ட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே டக்குன்னு போய்ட்டு இருந்தப்போ அந்த செக்யூரிட்டி லிஃப்ட்டை பிடிச்சிக்குவான். பிடிச்சோன்னா ஹீரோ வரதை பார்த்துட்டு உள்ளே போவான். ஏன்னா இவ்வளோ நாளில் 2 பேரும் ஒன்றா தானே போயிட்டு இருந்தாங்க, இப்போ தானே பிரேக்கப் ஆகிருக்கு, உள்ளே போகணுன்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நிப்பாட்டி லிஃப்ட்டில் ஏற்றுறான். லிஃப்ட்டில் ஏற்றுனா அவனை உள்ளே போயிடுறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுட்டு, நான் தெரிஞ்சு பண்ணல, தெரியாமல் பண்ணினேன், அது துடி போதில் பண்ணேன் அப்படின்னு 2 பேரும் முத்தம் கொடுத்து 2 பேரும் ஒன்றாவா ரொம்ப சந்தோஷமாக யாராக. இதோட நம்ம வந்து நம்ம பிரேக்கப் இனிமேல் நம்ம பார்க்கவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சவரை என்ன பண்ணலாம், மறுநாள் ஹீரோட எழும்பி அவள் பாட்டு எங்கேயோ போயிடுறா. இதை காட்டினா பழைய ஆரம்பத்தில் காட்டின இந்த பாரில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனி வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவள் இது ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அங்கே ஹீரோவும் வரான். ஹீரோ ஒன்று பார்த்து தூரமாக பார்க்குறது கண்ணாடிக்குள்ளே அப்போ இருக்காப்புல. அப்போ 2 பேரும் சிரிச்சுன்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொன்ன அந்த ஃபேமிலியோட மேட்டரு இவனுடைய இவன் அதனால் அந்த ஹீரோனிக்கு வந்து ஆண்களையே வந்து விருப்பப்படி இனிமேல் நம்ம ஆம்பளே இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த பழைய நினைவுகளோடு வாழலான்ட்டு இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கமான் இருந்தால் தெரியப்படுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.